வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய குறிப்பாக நேற்று பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய 2வது வரசல திட்டத்தை வழங்கி உரையாற்றி இருந்தார். இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகம் அவசியமில்லாத என்றாலும் தேசம் திரை நேயர்களுக்கு புதியவராக இணைந்து கொள்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை தலைவர் கோபாலப்பிள்ளை அமுதலிங்கம் அவர்கள். வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்கள் gauritours.com. வணக்கம் ஐயா. வணக்கம் ஜெயபாலன் அவர்கள். உங்களுக்கும் தேசம் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நான் நினைக்கின்றேன் தேசம் நேயர்களை சந்திப்பது இதுதான் முதல் தடவை உங்களூடாக. குறிப்பாக கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை தலைவராகவும் நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு ஊடக நேர்காணலை நாங்கள் மேற்கொள்கிறோம் நினைக்கிறேன். முதலாவது செவி உங்களுக்கு தான் தருகிறேன். நன்றி ஐயா, நன்றி. என்னோட நேற்றைய 2வது வரவு செலவு திட்ட உரை, அது தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். சொல்லுங்கள். என்னுடைய அபிப்பிராயம், நாடு IMF உடைய வரன்முறைக்குள் இருக்கின்றது. அதை மாற்ற முடியாத கட்டத்தில், அதிலிருந்து வெளியேற முடியாத கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. அதன்படி வருமானங்களை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக வரி வருமானம் 7.3 வீதமாக இருந்தது. IMF-உடைய நிபந்தனை அதை 15 வீதமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது. அதை நோக்கி அரசாங்கம் நகர வேண்டிய இக்கட்டான கட்டத்தில் இருக்கின்றது. வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது. வெளிநாடுகளிடமிருந்து, குறிப்பாக தனிநபர்களிடமிருந்தெல்லாம் கடன் பெற முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. உள்நாட்டில்தான் கடன் பெற வேண்டிய கட்டத்தில் எல்லாம் அரசாங்கம் இருக்கின்றது. இந்த வரன்முறைக்குள் இருந்து கொண்டுதான் நாங்கள் வரவு செலவு திட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டம் இருக்கின்றது. அந்த வகையில பல்வேறு விஷயங்களை தொட்டு காட்டலாம். ஓரளவுக்கு நாடு முழுவதையும் இந்த வரவு செலவு திட்டம் உள்ளடக்கி இருப்பது போல தெரிகின்றது. ஒரு துறையை இல்லாமல் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி இருப்பது போல் தெரிகின்றது. ஆனால் நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம், பணவீக்கம், கொள்வனவு சக்தி வீழ்ச்சி அடைந்தமை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக இது ஒரு சிறப்பான வரவு செலவு திட்டம் என்றும் சொல்லலாம். அதே நேரம் மிக மோசமான வரவு செலவு திட்டம் என்றும் என்னால் கூற முடியவில்லை. நீண்ட காலமாக செயற்படுத்தப்பட முடியாத பல விஷயங்களை இந்த வரவு செலவு திட்டம், கடந்த வரவு செலவு திட்டமும் அதன் மீது கவனம் செலுத்தின. உதாரணமா சொல்ல போனால், ஏனைய அண்மைய நாடுகள், இந்தியாவா இருக்கலாம், இந்தோனேஷியாவா இருக்கலாம், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்த டிஜிட்டலைசேஷன் இலங்கையில மிக குறைவா இருக்கின்றது. இந்த நாடுகளை விட இலங்கையோட கல்வி தரம் பாகிஸ்தான், இந்தியா, நேபாளம், இந்தோனேஷியா போன்ற நாடுகளை விட இலங்கையுடைய கல்வித்தரம் அதிகமாக இருந்த போதும் பணப்புழக்கம் தான் இலங்கையில அதிகமா இருக்கின்றது. இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுடைய பாவனை குறைவா இருக்கின்றது. இதுதான் அந்த வரிச்சுமையை ஒரு சிலர் மீது கூடுதலாக விவரித்துகின்றது. பலர் இந்த வரிச்சுமையிலிருந்து தப்பிக்கொள்கிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் மாற்றுவதற்கு ஜனாதிபதி முயற்சிக்கின்றார். அதற்குரிய அடித்தளம் எல்லாம் விடப்பட்டுள்ளது. கல்விக்கு ஓரளவுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துக்கு மிக அதிக அளவான நிதி கடந்த வரவு செலவு திட்டத்திலும் அதிகரிக்கப்பட்டது, இந்த வரவு செலவு திட்டத்திலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. என்றால் நாட்டில் போஷாக்கின்மை, வறுமை எல்லாம் மிக அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு அதிக அளவான பணம் செலவிடப்படுகின்றது. அதே நேரம் நட்டமடையும் நிறுவனங்களையும் பதிவாளிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்தில் இருக்கின்றது. ஓரளவுக்கு நட்டங்களும் குறைக்கப்படுகின்றன. வீண் விரயம் ஓரளவுக்கு தவிர்க்கப்பட்டது போலதான் தெரிகின்றது. ஊழல் நீங்கள் தான் சொல்ல வேண்டும், பெருமளவு குற்றச்சாட்டு இன்னும் விழவில்லை. ஆகவே இந்த வகையில இந்த வரவு செலவு திட்டம் மிகப்பெரிய பாய்ச்சலாக இல்லாவிட்டாலும் எதிர்காலத்துக்கு ஒரு ஒரு சிறந்த நாட்டை கட்டியெழுப்பதற்குரிய அடித்தளத்தை வழங்கி இருக்கின்றது என்றுதான் நான் பார்க்கின்றேன். இப்ப நாட்டின் வருமானம் மொத்த தேசிய உற்பத்தியோடு ஒப்பிடுகின்ற பொழுது 7 வீதமாக இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட 15.4 வீதத்தை அண்மித்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஆனால் அந்த வரிச்சுமை என்ன பிரச்சனை என்று சொன்னால், இன்னுமே வரி செலுத்த வேண்டிய எல்லோருமே அந்த வரி முறைமைக்குள்ள வர முடியவில்லை என்று சொன்னால், எங்களுடைய நாட்டில் அந்த முறைசாரா பொருளாதாரம் அதிகமா இருக்கின்றது. பணப்புழக்கம், காசு பரிவர்த்தனை அதிகமா இருக்கின்றது. இந்தியாவோட ஒப்பிடக்குள்ள எல்லாம் எங்கள்கிட்ட அந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பாய்ப்பது குறைவு. இதனால அரசாங்கத்துக்கு யாரு இவ்வளவு கொடுப்பனவு செய்கிறார் என்பது தெரியாது. இதனாலதான் ஒரு சிலர் மீது தான் அந்த வரிச்சுமை கூடுதலாக விழுகின்றது. ஆகவே அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். அதற்குரிய பதில் தான் இந்த டிஜிட்டலைசேஷனுக்குள்ள நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும். ஒன்று வரி செலுத்துற நோக்கின விஷயம். அடுத்தது இப்ப ஒரு போக்குவரத்து நெரிசல் விஷயங்கள்ல
கட்டணம் செலுத்துகின்ற பொழுது போலீசார் வந்து லஞ்சம் கேட்கின்ற முறை, இது எல்லாத்தையும் இந்த டிஜிட்டலைசேஷன் கையாளும் நினைக்கிறீங்களா? ஆரம்பம் நான் ஒட்டுமொத்தமாக ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாம் தீர்ந்து விடும் என்று சொல்ல இயலாது. ஆனால் இந்த டிஜிட்டலைசேஷன் ஊடாக பண பரிவர்த்தனை, இப்ப நீங்க சொல்ற மாதிரி போக்குவரத்து போலீசாருக்கு கட்டணம் செலுத்தும் போது அங்கே கட்டணம் செலுத்தப்படுமா இருந்தால், அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊடாக செலுத்தப்படுமாக இருந்தால் உண்மையிலேயே நிச்சயமாக ஊழலை குறைக்கலாம். ஆனால் அவர்கள் லஞ்சத்தை பெற்றுவிட்டு அந்த பரிவர்த்தனை செய்யாவிட்டால் அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே இதுக்குரிய ஒரே வழி இந்த சிசிடிவி கேமரா எல்லா இடத்திலையும் மற்ற நாடுகளை போல, இப்ப இந்தோனேசியாவில் கூட நான் பார்த்தேன், ஒரு நகரம் முழுவதும் சொல்லப்படுகின்றது இது சிசிடிவி ஜோன் என்று. இந்தோனேசியாவால செய்ய முடியலும் சொன்னால் இலங்கையில கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம் போன்ற மிக பிரதான நகரங்களில் அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தினால் படிப்படியாக குறைக்கலாம். இப்ப பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரித்தானியால தான் இருக்கின்ற, வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு இடத்தை போனீங்கன்னு சொன்னா, நகரத்துக்கு போய் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல உங்களோட இடங்கள் பதிவாகி இருக்கும். அவ்வளவுக்கு அது பாதுகாப்பு அது பயன்படுத்தப்படுது. இப்ப இலங்கையிலையும் அதுக்கான வழி ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பொருளாதார இந்த வரவு செலவு திட்டம் சலுகைகளை வழங்குறதை நோக்கி, கடந்த ஆண்டும் அது சலுகைகளை பெருசாக வழங்கல. அப்ப மக்கள்கிட்ட வந்து அந்த எதிர்பார்ப்பு இன்னும் இருக்கா? இந்த வரவு கடந்த காலங்கள் 75 ஆண்டுகளாக சலுகைகளை அறிவிக்கிறதாகத்தான் இருந்தது. இப்ப வந்து அதுல ஒரு மாற்றம் இருக்கா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இது ஒரு வரலாற்று ரீதியான பார்வை. இலங்கை வந்து ஒரு வெல்ஃபேர் கண்ட்ரி, ஒரு நலம் புரியலை அமைப்பாக கொண்டு அரிசிக்காக மக்கள் வாக்களித்த காலம் இருக்கின்றது. அரிசிக்காக கட்டால் நடத்தி டட்லி சேனாநாயக்கா கவர்மெண்ட் தோற்கடிக்கப்பட்ட விலைமை இருக்கின்றது. அரிசி தருகிறேன், கூடுதலாக சொல்லுகிறேன் என்று சரி ஸ்ரீமாமியார் பதவிக்கு வந்தது இருக்கின்றது. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ஒரு முக்கியமான மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணவு மானியம் இருந்தது, ஜெயாஜாவத்தினர் உணவு முத்திரையா மாத்தினார், அப்புறம் ஜனசவிய வந்தது, சமுத்தி வந்தது, அஸ்வஸ்ம வந்தது, இப்பொழுது பிரஜா சக்திய மக்களை வலுப்படுத்துற திட்டம் கொண்டு வரப்படுவதாக இந்த அரசாங்கம் அறிவிக்கின்றது. ஆகவே அந்த ஏதோ ஒரு வகையான நலம்புரி திட்டத்தை அறிவிக்க வேண்டிய கட்டத்துல நாடு இருக்கின்றது. அதிலிருந்து முற்றுமுழுதாக நாடு விடுபடவில்லை. அங்கே எல்லோரும் செல்வந்தர்களாக ஆக வேண்டும் என்ற நிலைமை மாறி இங்கே எல்லோரும் வறியவர்கள் என்ற எண்ணத்தில் அரசாங்கங்கள் கடந்த காலத்தில் சிந்தித்தது உண்மை. இந்த அரசாங்கமும் என்ற நாட்டிலே 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு வறுமை அதிகரித்திருக்கின்றது, போஷாக்கின்மை அதிகமா இருக்கின்றது. ஆகவேதான் உங்களுக்கு தெரியும், கடந்த வரவு செலவு திட்டத்திலும் அதிகளமான மானியங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த வரவு செலவு திட்டத்திலே இப்ப பாடசாலை மாணவர்கள் அபியாச கோப்பிகளை வாங்குவதற்கும் மானியம் அறிவிக்கப்பட்டுதான் இருக்கின்றது. ஆகவே மானியம் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படவில்லை. அந்த அஸ்வசும போன்ற திட்டங்கள் தொடர்கின்றன. ஆகவே மானியங்களுக்கு பெருமளவு தொகை கடந்த ஆண்டும் செலவிடப்பட்டது, இந்த ஆண்டும் அது தொடர்கின்றது. இப்ப 3 மிகப்பெரிய செலவுகளை நீங்க பார்த்தீங்கன்னா இலங்கையில, ஒன்று வட்டி கொடுப்பனவு, அடுத்த மானியங்கள், 3வது சம்பளங்கள் வருகின்றன. இந்த 3மே நடைமுறை செலவுகள். ஆகவே உற்பத்தி மீதான முதலீடுகள் வந்து நாட்டில் குறைவா இருக்கின்றது. இதுதான் பொருளாதார அபிவிருத்தியை தாமதப்படுத்துகின்றது. இந்த வரவு செலவு திட்டத்திலும் அது பெரிய அளவுக்கு மாற்றப்படவில்லை. மாற்றப்பட முடியாத கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. இல்ல, அது நீங்க சொல்றது சரிதான். என்றால் கிட்டத்தட்ட 7 பில்லியன் சொச்சமான செலவீனத்துல அறவாசி வந்து கிட்டத்தட்ட வட்டிக்கும் கடனை திருப்பி கொடுக்கறதுக்குமே போகுது. அதுக்கு பிறகு மிச்சம் வந்து சம்பளம் கொடுக்கறதுலயே போகுது. அப்ப இந்த முதலீடுன்றது பெரிய பிரச்சனையா தான் இருக்கு, குறைவா இருக்கின்றது. மொத்த செலவில கடந்த ஆண்டு மொத்த செலவில ஒரு இலங்கை அரசாங்கம் 100 ரூபாய் செலவழித்தால் அதுல 60 ரூபாய் இந்த வட்டிக்கு முதலுக்கும் போய்விடுகின்றது. வட்டிக்கு மட்டும் 44% மொத்த செலவில். ஆகவே நாடு மிக மோசமான கடன் நெருக்கடியில் சிக்கியிருப்பதைத்தான் இந்த புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன. இன்றும் மிகப்பெரிய அமைச்சாக இருப்பது நிதி அமைச்சு. அது காரணம் என்றால் இந்த வட்டியையும் கடனையும் திருப்பி கொடுப்பது நிதி அமைச்சு. இந்த நிலைமை மாற வேண்டும். இப்ப இந்த நிலைமையை மாத்துறதுல சில இடதுசாரிகள், தீவிர இடதுசாரிகள் சொல்ற கருத்து என்னென்றால், IMF-க்கு நாங்கள் கடன் கட்ட மாட்டோம், தரமாட்டோம் என்று ஏன் அரசாங்கம் சொல்ல இல்லாமல் இருக்கு. அது சாத்தியமா இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு? என்எம் பெரேரா கூட இடதுசாரி, அவரும் IMF கிட்ட போனவர் தான். ஆகவே அது இப்ப IMF பொறுத்து 2 வகையான பார்வை இருக்கின்றது. ஒன்று, IMF சொல்லுவதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் IMF-லிருந்து நாங்கள் வெளியேற வேண்டுமா இருந்தால் இலங்கை கடனுக்காக முதலீட்டுக்காக ஏனைய நாடுகளில் தங்கி இருக்காத நிலைமை சிங்கப்பூரை போன்ற நாடா இருந்தா இலங்கை IMF சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, இந்தியா 1991ஆம் ஆண்டு IMF-இடம் போனது, மிக மோசமான வங்குரோத்து நிலைமையை அடைந்தது, பொருளாதாரம் தாராளமயப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு இந்தியா போகவில்லை. அப்படியானால் இலங்கை ஏன் திரும்ப போகின்றது IMF-இடம் சொன்னால், அது இலங்கை ஆட்சி செயல்முறையில் உள்ள பிழை. திரும்ப நீங்க வருமானத்தையும் செலவையும் ஒழுங்காக கையாளாவிட்டால்,
முதலீடுகளை சரியான இடத்துல சரியான தொகையில செலவிடாமல் லாபம் தராத முதலீடுகளை செய்தால் நீங்கள் திரும்ப திரும்ப பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்வீர்கள், திரும்ப திரும்ப IMF-இடம் போக வேண்டி வரும். அப்ப IMF-விட சொல்ற நிபந்தனைகளை எல்லாம் சரியானவே இல்லை. நான் உதாரணமா சொல்லுவேன், IMF இந்த தனிநபர்கள் மீது ஓரளவு 3 லட்சத்துக்கு அதிகமான தனி வருமானம் பெறுவர்கள் மீது 36% வரி விதிக்க சொன்ன போது கடந்த அரசாங்கம் அதை செய்தது. இந்த அரசாங்கம் அது 24% குறைப்போம் என்று சொல்லி இன்னும் குறைப்பவில்லை. அதுக்கு IMF தடையா இருக்கின்றது. இதனால வைத்தியர்கள், வங்கியாளர்கள், பொறியியலாளர்கள் எல்லாம் நாட்டை விட்டு அவர்களுடைய சம்பளம் குறைவு, வரிச்சுமை அதிகமா இருக்கின்றபடியால் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இதனால நாட்டுக்குத்தான் சுமை ஏற்படுகிற வழியா IMF-க்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா IMF செல்வந்த நாடுகளுக்கு தான் இவர்கள் போகிறார்கள். IMF-ஓட நிபந்தனை ஊடாக அவர்களுக்கு தான் நன்மை கிடைக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை அடையாளம் கண்டு இந்த நாடு தன்னுடைய பிரச்சனையை தானே தீர்க்கும் வரைக்கும் IMF-கிட்ட மீண்டும் கட்டம் வரும். சில நிபந்தனைகள் இலங்கைக்கு பாதகமாகவும் இருக்கலாம். இப்ப 48 நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சாலும் அன்றைய காலகட்டத்துல பல்வேறு நாடுகளும் சுதந்திரம் அடைந்து கொண்டு வரைக்குள்ள IMF, உலக வங்கி போன்றன ஒரு ஆன்டி ரெவல்யூஷனரி பாலிசியாக மேற்கு நாடுகளெல்லாம் அறிமுகம். அதாவது கடன் பொறிக்குள்ள உங்களை சிக்க வைக்கிறது தான் அது இந்த நோக்கமாக இருந்தது. இப்ப இலங்கை விரும்பினாலும் இந்த கடன் பொறிக்குள்ள இருந்து வெளியில வர இயலுமா? நீங்கள் இலங்கைக்கு இது ஒரு முக்கியமான கேள்வி. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 2006ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கம் மிக அதிக அளவிலான வணிக கடன்களை பெற்று இந்த லாபம் தராத முதலீடுகள், குறிப்பாக ஹம்பாந்தோட்ட ஹாபர், மத்தள ஏர்போர்ட், தெற்கு அதிவேக மார்க்க அந்த அதிவேக பாதை, கிரிக்கெட் ஸ்டேடியம், கான்ஃபரன்ஸ் ஹால் எல்லாம் அந்த அப்படியான முதலீடுகள் அவையெல்லாம் நாட்டுக்கு மிக அவசியமான முதலீடுகள் அல்ல. அதை தாமதித்து செய்திருக்கலாம். அதை விட முக்கியமான தேவையான முதலீடுகள் இப்பொழுது இருக்கு. உதாரணம் சொல்ல போனா கொழும்புல இருந்து தம்புள்ளைக்கு தான் மிக முக்கியமான அதிவேக மார்க்கம் தேவை. தான் கூடுதலான மாவட்டங்கள் பயன்படுத்துற மார்க்கம். ஆனா அதற்கு போடாமல் தெற்குல 3 மாவட்டங்கள் தான் இருக்கு, சனத்தொகை குறைந்த மாவட்டங்கள். ஆகவே முன்னுரிமையை அடையாளம் காணாமல் அரசியல் நோக்கங்களுக்காக செய்த முதலீடுகள் இன்றைக்கு இலங்கைக்கு மிகப்பெரிய சுமையா இருக்கின்றது. அதற்காகத்தான் மிக பாரிய அளவில் வணிக கடன்களை இலங்கை பெற்றது. இப்பொழுது கடன் சுமை அப்படியே இருக்கின்றது, திருப்பி கொடுப்பதற்கு வருமானம் இல்லை. இது யாருடைய குற்றம்? இப்ப அந்த கடனை நாட்டு மக்கள் செலுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்கள், புதிய அரசாங்கமும் செலுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே இது IMF குற்றம் சாட்டுவதா அல்லது கடந்த அரசாங்கங்கள் இப்படி தாறுமாறாக கடன் பெற்றதை குற்றம் சாட்டுவதா, யாரை குற்றம் சாட்டுவதா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த என்ன சொல்றது, இந்த முதலீடுகள் பற்றின யோசனை இல்லாமல் செய்யறன்றது இப்ப சைனாவோட தான் இந்த ப்ரொஜெக்ட் எல்லாமே சைனாவுக்கால தான் செய்யப்படுது. ஆனா இது ஒரு 100 வருஷ கண்ட்ராக்ட்ல, அதாவது இந்த ரோட் கொழும்பு கர்நாடகாவுக்கும் கொழும்புக்குமான அந்த ஹைவே அது எடுத்தோம்னா அந்த காசே அதை கட்டி முடிக்கும் என்று சொல்றார்கள். அந்த அப்படியான ப்ரொஜெக்டுகள் சரியா அல்லது? அது சரி. ஏன்னா இலங்கையிட உங்களுக்கு தெரியும், இலங்கையில் சேமிப்பு குறைவா இருக்கின்றது, முதலீடு குறைவா இருக்கின்றது. இலங்கை தானாகவே சொந்தமாக மிகப்பெரிய முதலீடுகளை செய்யக்கூடிய நிலைமையில இன்றைக்கு இல்லை. ஆகவே வெளிநாட்டு முதலீடுகளும் பெரிய அளவு வரவில்லை, யுத்தத்து முடிந்தவரவும் வரவில்லை. ஏன்னா அது ஆட்சி செயல்முறையில் உள்ள பிழை, ஊழல்கள் எல்லாம் குற்றஞ்சாட்டப்படுகின்றது. அதையெல்லாம் நிவர்த்திக்க வேண்டிய கட்டம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆகவே இப்படி பெரியோரு முதலீடுகளை செய்வதற்குரிய இயலுமை இலங்கைக்கு இல்லாத போது அது நிச்சயமாக ஒன்று சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து கடன் பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆசியா அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி போன்ற அல்லது நாடுகளிடமிருந்து கடன் பெறணும். ஏன்னா இலங்கைக்கு அந்த இயலுமை இல்லை. ஆகவே நீங்க எந்த முதலீடு எடுத்துக்கொண்டாலும் அது வெளிநாட்டு உதவி கடன் ஊடாகத்தான் வரும். இப்பொழுது இலங்கை குறைந்த வருமானம் உடைய நாடு அல்ல. ஆகவே சலுகை கடன்கள் இலங்கைக்கு கிடைக்காது. இலங்கை லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரி, குறைந்த நடுத்தர வருமான நாடு. ஏன்னா $4500 வந்துவிட்டது எங்களுடைய தலா வருமானம். ஆகவே இலங்கை வணிக கடன்களைத்தான் பெற வேண்டும். வணிக கடன்களுக்கு வட்டி அதிகம். ஆகவே அவ்வாறான கடன்களை மிக கவனமாக பயன்படுத்தாவிட்டால், உற்பத்திசார் துறைகளுக்கு பயன்படுத்தி இருந்தால், மகாவலி அபிவிருத்தி திட்டம் போன்ற உற்பத்திசார் துறைகளுக்கு முதலிட்டு இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இது அரசியல் நோக்கங்களுக்காக லாபம் தராத முதலீடுகளில் செய்வது பிழை. ஆகவே ஒரு கடன் பெறுவது, ஒருத்தர் கடன் பெறுகிறார், அதை அவர் முதலீட்டுக்கு பயன்படுத்துகிறார் என்றால் அந்த கடன் அவருக்கு பிழையை கொடுக்காது. இன்னொருத்தர் அதை ஆடம்பர செலவுக்கு பயன்படுத்துகிறார், நுகர்வுக்கு பயன்படுத்துகிறார் என்னும் போது முதலாவது நபர் கடனை இலகுவாக கட்டுவார் என அவர் உழைக்கின்றார், 2வது அவர் தடுமாறுவார். இலங்கை 2வது நபர் போலதான் கடந்த காலத்தில் செயற்பட்டது. கடன்களை பற்றி லாபம் தராத துறைகளை முதலிட்டது. இல்ல, நீங்க சொல்றது ஒரு மிக முக்கிய புள்ளி. அதை மக்கள் எவ்வளவு தூரம் விளங்கி கொண்டார்கள் என்று தெரியல எனக்கு. என்ன கடன் வாங்குறது தவறல்ல, நீங்க அந்த கடனை என்னத்துக்கு பாவிக்கிறீங்கன்றதுலதான் பிரச்சனை. உங்களோட சம்பளம் கொடுக்க பாவிக்கிறாங்க, அதாவது ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பாவிக்கிறீங்களா அல்லது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்டா பாவிக்கிறீங்களா என்றதுல இருந்துதான் அந்த பிரச்சனை வருது. அதான் முக்கியம். அப்ப இது நுகர்வுக்கு இலங்கை கடன் படுது. நுகர்வுக்கு கடன் பெறுவது ஆபத்தானது.
அப்ப இப்ப இந்த 2 வரவு செலவு திட்டமும், இந்த புதிய ஆட்சியினுடைய 2 வரவு செலவு திட்டமும் நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? கடந்த காலத்தை போல ஆடம்பர செலவுகளுக்கு அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை. அரசியல்வாதிகளுக்கான ஆடம்பர செலவுகள் கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. வீண் விரயம் குறைக்கப்படுகின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், இனி அரசு நிறுவனங்கள் எல்லாம் டிஜிட்டல் பேமெண்ட்டுக்குள்ள போகணும் என்று அரசாங்கம் சொல்லுது. இது மிக மிக சிறந்த ஒரு முடிவு, வரவேற்கப்பட வேண்டிய முடிவு. இதே கடந்த காலம் இப்ப நான் அறிந்த வரைக்கும் இலங்கையில ஒரு 90களின் நடுப்பகுதியில் எல்லாம் கணனிகள் வந்து விட்டன. ஆனால் இன்று வரைக்கும் இலங்கை ஒரு சிறிய நாடா இருந்து கொண்டு, கல்வியறிவில கூடுதலான கல்வியறிவை கொண்ட நாடா இருந்து கொண்டு பிராந்திய நாடுகளுடன் ஒப்பிடும் போது ஏன் பின்தங்கி இருக்கின்றது? ஆகவே அந்த பிரச்சனையை எல்லாம் இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு, நான் பெரிய பாத்திரன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு அவர் படிப்படியாக அடி எடுத்து வைக்கிறார்கள் நான் சொல்லுவேன். இப்ப என்னென்றால் இன்னொரு குற்றச்சாட்டு இந்த ஜேவிபி அரசு, தேசிய மக்கள் சக்தி அரசு மீது வைக்கிறார்கள் என்னென்றால், கடந்த கால ரணில் விக்ரமசிங்கவுடைய பொலிசியை தான் இவர்கள் பெரும்பாலும் பின்பற்றுகிறார்கள். கல்வி சீர்திருத்தம் கூட கோத்தபாய ராஜபக்ஷ காலத்துல கொண்டு வந்தது தான் சீர்திருத்தம். அப்ப இவர்கள் அந்த திட்டங்களை சென்ற அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்த இல்லை. ஆனா இவர்கள் நடைமுறைப்படுத்துறார்கள். இதை என்னென்று பாக்குறது? இதை அப்படியே பின்பற்றுறார்கள் என்று பாக்குறதா, இது தவறு என்று பாக்குறதா, என்ன உங்களோட பார்வை? இது ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் வருகின்றது. இது ரணில் விக்ரமசிங்க அவருடைய கொள்கை, கோத்தபாய ராஜபக்ச கொள்கை என்று சொல்லுவதை விட அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த அரசாங்கங்கள் எவ்வாறு செயற்படுகின்றன என்பது முக்கியம். இப்ப ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிறப்பாக செயற்பட்டிருந்தால் அவரை மக்கள் ஏன் தோற்கடித்தார்கள்? 3 தரம், அவர் ஒரு தரமும் 2 தரம் 2வது தேர்தலில் வெல்லவே இல்லை. ஏன் ஒவ்வொரு தரமும் மக்கள் அவரை அரசியல் ரீதியாக தோற்கடித்தார்கள் என்பது முக்கியம். ஆகவே கொள்கை என்பது எவ்வாறு நடைமுறைப்படுத்துகின்றது, அதை மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பது மிக முக்கியம். ஆகவே ஒரு கொள்கையை அரசாங்கம் அமல்படுத்தும் போது அது மக்களுக்கு சுமையை குறைத்து, மக்களுடைய பார்வை மிக முக்கியமானது. அவர்கள் இந்த அரசாங்கம் நன்மையை செய்ய முற்படுகின்றது, மக்களை திருப்திப்படுத்தினால் அந்த கொள்கை அடுத்த கட்டத்துக்கு போகலாம். IMF உடன் ரணில் விக்ரமசிங்க போனது, வரியை அதிகரித்து என்பது ஒரு சாதாரண படை. வரியை யாரும் அதிகரிக்கலாம், அது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மட்டுமில்லை, இறக்குமதியை யாரும் தடை செய்யலாம். அதெல்லாம் பெரிய சாதனையாக நாங்கள் சொல்ல இயலாது. வரி அதிகரிப்பு, இறக்குமதி தடைகள் எல்லாம் பெரிய சாதனை இல்லை. வெளிநாட்டு முதலீடுகளை ஏராளமாக கொண்டு வந்தார், அது மிக சாதனை. ஆனா அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. உள்நாட்டில் வேலை வாய்ப்புகளை, பெருமளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கினார், இத்தனை ஃபேக்டரிகளை உருவாக்கினார். இப்ப மகாவலி அவு திட்டம் போன்ற மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார் என்பது அவருக்குரியது. அப்படி யாரும் செய்திருந்தால் அது வரலாற்றில் பதியப்படும். இறக்குமதிகளை தடை செய்தார், நீங்கள் வரிகளை உயர்த்தினார் என்பதெல்லாம் பெரிய சாதனையாக, IMF கொண்டு வந்தார் என்பதெல்லாம் பெரிய சாதனையாக கூற இயலாது. இப்ப அப்படியே கருத்தின்படி யார் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது நல்ல திட்டமாக இருந்தால் அதுக்கு தொடர்ந்து வருகின்ற அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்துறது என்றது தவிர்க்க இயலாது, முக்கியமானது. சில விஷயங்களை தவிர்க்க IMF இந்த அரசாங்கம் பல சொல்லுவது போல ஏன் IMF நீங்க பின்பற்றுங்க, வெளியேறுங்கன்னு சொன்னால் வெளியேறுவது இலகு. பல்வேறு கட்டங்கள் இலங்கை அப்படி செய்திருக்கின்றது. ஆனால் 28ஆம் ஆண்டிலிருந்து மீள கடன் செலுத்த வேண்டிய கட்டம் இருக்கின்றது. திரும்பவும் இலங்கை வெளிநாட்டு கடன்களை பெற வேண்டிய கட்டத்தில் அதிலெல்லாம் குளறுபடி ஏற்படும். பொருளாதாரம் அது பிற உரிய திசையில் செல்லுமா, திரும்பவும் நெருக்கடி வருமா என்பதெல்லாம் சிக்கிற. இலங்கை ஒரு $6 பில்லியன் அமெரிக்க கையிருப்பாக கொண்ட மிக சிறிய நாடு. எங்களுடைய ஏற்றுமதி உறுதியானதாக இல்லை. எங்களுடைய ஏற்றுமதிகள் எல்லாம் ஊழிய செறிவான உற்பத்திகள் இருந்து வருகின்றன. நான் சொல்வேன் 3 டீயும் ஒரு ஆர்மண்ட். எங்களுக்கு வெளிநாட்டு செலாவணியை தர்ற துறைகள் 3 டீ, டெக்ஸ்டைல், டூரிசம். இந்த 3மே டெக்னாலஜியிலிருந்து வரவில்லை, ஊழிய செறிவான உற்பத்திகள். அடுத்தது ரெமிட்டன்சஸ், அதுவும் ஊழிய செறிவானது. ஆகவே இலங்கையுடைய அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் துறைகள் எல்லாமே ஊழிய செறிவானவை. ஆகவே ஒரு எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை. தேயிலை, ஆடை எல்லாம் மேற்குலக சார்ந்து இருக்குது. இதெல்லாம் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை. ஆகவே சிங்கப்பூரை போல, மலேசியாவை போல, இந்தியாவை போல கூட நாங்கள் உறுதியான பொருளாதாரத்தை கொண்டிருக்கவில்லை. அது நீண்ட காலத்தில் ஏற்பட்ட தவறுக்கு இப்ப இந்த நாட்டு மக்கள் விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பாரிய பிரச்சனைகள். இல்ல, உண்மையிலே கடந்த 75 ஆண்டுகளாக எப்படி நாடு ஆளப்பட்டதுன்றதுதான் இன்றைக்கு இலங்கை இருக்கிற நிலைக்குரிய காரணமே ஒழிய, இப்ப கடந்த 1 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றது இன்னும் ஒரு 5-10 வருஷத்துலதான் அது விளைவுகள் தெரியும் நினைக்கிறேன். நிச்சயமாக அது வரலாற்றில் பதியப்படும். இப்ப இப்ப இந்த நீங்க சொன்ன இந்த 3 டீயும் ஒரு 6 என்று சொல்ற அந்த விஷயத்துல இப்ப அதுக்குள்ளே டெக்னாலஜியை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுது அதுல, அல்லது அது அப்படியேதான் இருக்கு? அது என்ன மாதிரி? வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் அதை மிக வேகமாக செய்தன. உதாரணமா சொல்ல போனா வியட்நாம் 90ஆம் ஆண்டு தாராளமயக்கத்துக்கு போகும் வரைக்கும் விவசாய பொருட்களையும் இயற்கை மூல வளங்களை தான் ஏற்றுமதி செய்த நாடு.
90ல இருந்து 2000 ஆண்டுக்குள்ள அந்த நாடு ஆடத்துறைக்கு போகின்றது. 2000 ஆண்டுல இருந்து அந்த நாடு எலக்ட்ரிக்க பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது. இலங்கை 1977 நவம்பர்ல பொருளாதாரத்தை தாராளமயப்படுத்தி இன்று வரைக்கும் ஆடைத்துறையெல்லாம் நிற்கின்றது. ஆகவே நீங்கள் அதை ஒப்பிட்டு பாருங்கள். தாய்லாந்தை போல, வியட்நாமை போல, தென்கொரியாவெல்லாம் போய்விட்டது எங்கேயும். அந்த நாடு எங்களுக்கு பின்னால் இருந்த நாடு. ஜப்பானை விட்டு விடுங்கள், தென்கொரியாவை விட்டு விடுங்கள். சீனா இந்தியாவோட இலங்கை ஒப்பிடலாமே. இலங்கை மிகச்சிறிய நாடு. ஆனா தாய்வானுடன், சிங்கப்பூருடன், தாய்லாந்துடன், வியட்நாமுடன் நிச்சயமாக நாங்கள் இலங்கையை ஒப்பிட வேண்டும். ஆனா மற்ற நாடுகள் போன வேகத்தில் இலங்கையால போக முடியவில்லை. என்ற இலங்கையில கொள்கை, திட்டம், அமுலாக்கம் எல்லாம் ஒரு சீராக போகவில்லை. கிட்டத்தட்ட முற்றுமுழுதாக இந்த அரசியல் தலைமைகள், கடந்த காலத்துல வந்து அரசியல் தலைமைகள் அதுக்கான பொறுப்பை முழு பொறுப்பு. இந்த உள்நாட்டு முதலீடுகள் வராவிட்டதுக்கு காரணம் யுத்தம் நிச்சயமற்ற தன்மையும் அமைதி குலைந்தமே, அது உண்மைதான். ஆனா யுத்தம் முடிந்த பிறகும் அல்ல யுத்த காலத்திலேயும் சரியான அரசியல் தலைமைக்கு சரியான மற்ற நாட்டு தலைவருடன் ஒப்பிடும் போது பார்வை இருக்கவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே உங்களோட காய்கைகள் நிறைய கேள்வி எழுது. இதுல நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துல இருந்து வந்திருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில இந்த பல்கலைக்கழகங்கள் வந்து இந்த அரசியல்வாதிகளை ஷேப் பண்றதுல அல்லது அரசியல்வாதிகளுக்கான அந்த ஒரு ரோட் மேப்பை கொடுக்கறதுல ஒரு பங்களிப்பும் செய்யலையா? அதுல ஏதாவது பிரச்சனை இருக்காது? அந்த மிக முக்கியமான கேள்வியை நீங்க கேட்கிறீர்கள். உண்மையிலேயே அந்த அரசாங்கம், தனியார் துறை, பல்கலைக்கழகங்களுக்குள்ள உறவு வந்து பலவீனமா இருக்கு இலங்கையில. ஏன்னா பல்கலைக்கழகங்கள் செய்ய முடியவில்லை, அவர்களுக்கு தகுதி இல்லை என்று நாங்கள் சொல்ல இயலாது. ஏன்னா இலங்கை அரசாங்கம் ஒரு வரிமுறைமையை, அந்த ரமிஷ் என்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது வேர்ல்ட் பேங்க், உலக வங்கி உதவியுடன் சிங்கப்பூர் கம்பெனி தான் எங்களுக்கு அந்த உதவியை செய்தது. ஆகவே இலங்கை பல்கலைக்கழகங்கள்ல அதுக்குரிய விற்பனர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இலங்கை அரசாங்கம் பல்கலைக்கழகங்களை அணுகவில்லையா, அதுக்குரிய நிதி வளங்கள் இல்லையா, அல்லது பல்கலைக்கழகங்களால இயலவில்லையான்றதான் இந்த கேள்வி. நிச்சயமாக பல்கலைக்கழகங்களால் இயலாதுன்னு சொன்னா பல்கலைக்கழகங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே இதை சரியான முறையில பல்கலைக்கழகங்கள், அரசாங்கம், தனியார் துறையை இணைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. ஆனா பல்கலைக்கழகங்களுக்கும் அந்த 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 உரிமை இருக்கின்றது, அந்த ஓட்டோனமியும் இருக்கின்றது. ஆனா அந்த 3 துறையும் தென்கொரியா உட்பட எல்லா அரசாங்கம் தான் அதுக்கு, அரசாங்கம் ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்க வேண்டும், இடவசதி செய்பவரா இருக்க வேண்டும். ஆனா கடந்த காலத்தில் அது இருக்கவில்லை. பல்கலைக்கழகங்கள் தனியாக செல்லுகின்றன, தனியார் துறை தனியாக போகின்றது, அரசாங்கம் வேற வகையில் செல்கின்றது. அது இருக்கக்கூடாது. 3ம் ஒரே அடிப்படையில ஒரு 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 முற்றுமுழுதான இணைவு இருக்க வேண்டும், இணைந்து செயற்பட வேண்டும். அது இலங்கையில பலவீனமா இருக்கின்றது. ஏன்னா இப்ப இவன் பிரித்தானியா, வளர்ச்சி அடைந்த பிரித்தானியா கூட இன்னைக்கு ஒரு முக்கியமான நாடு பிரித்தானியா. அந்த நாடு கூட தன்னுடைய கல்வித்துறையையும் தன்னுடைய இண்டஸ்ட்ரியையும் தொழில்துறையையும் இணைக்கல. ஆனால் இது வந்து ஜெர்மன்ல வந்து மிக வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஜெர்மன்ல உள்ள ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தோட இணைக்கப்பட்டதாகத்தான் இருக்குது. நினைக்கிறேன் இலங்கை அதை நோக்கி போறது வந்து வலு முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். மிக முக்கியமானது. தாய்லாந்துல அது நடந்தது. இலங்கையில இந்த ஆய்வு அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடு இன்றும் மிக குறைவா இருக்கின்றது. இப்ப இலங்கை அரசாங்கம் அதை செய்யுமாக இருந்தால், பணத்தை ஒதுக்கிவிட்டு எங்களுக்கு முடிவை தாருங்கள் என்று அரசாங்கம் வலியுறுத்துமா இருந்தால் பல்கலைக்கழகங்களால மறுக்க இயலாது. ஏன்னா அதுக்குத்தான் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இருக்கின்றது, அங்க அமைச்சர் இருக்கின்றார், பல்கலைக்கழக எல்லா துணைவேந்தர்களும் அங்கு அடிக்கடி கூடுகிறார்கள். ஆகவே நிதியை ஒதுக்கிவிட்டு இப்ப சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்திட ஆய்வு அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி நிகரா இருக்கின்றது. சிங்கப்பூர் ஒரு யாழ்ப்பாண குடாநாட்டை போன்ற சிறிய நாடு. ஆகவே அரசாங்கம் தான் அதுக்கு அந்த வழிவகை செய்து கொடுக்க வேண்டும். ஆகவே அரசாங்கம் நிதியோ, ஆனா கல்விக்கான நிதி ஒதுக்கீடு பிராந்தியத்திலேயே மிக குறைவான ஒதுக்கீடா இலங்கையில இருக்கின்றது. கல்வி இலங்கையில ஒரு முக்கியமான துறையா, ஒரு அமைச்சாக இன்று வரைக்கும் அடையாளம் காணப்படவில்லை. அப்ப கல்விக்கு வெறுமனே ஒதுக்கக்கூடாது. இப்ப கல்வியை இலங்கை அரசாங்கம் இலவசமா கொடுக்கின்றது, பட்டதாரிகள்லாம் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள், அப்படிப்பட்ட நிதி ஒதுக்கீடு தேவையில்லை. அரசாங்கம் கல்வியை ஒதுக்கும் போது அந்த நிதி ஒதுக்கீடு, அந்த முதலீடு நாட்டுக்கு பயனுள்ளதா இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா வெறுமனே ஒதுக்கீட்டு அதிகரிப்பும் எங்களுக்கு நன்மையை தராது. ஆகவே இது சரியான முறையில திட்டமிடல் தான், அந்த எதிர்பார்ப்பு தான் எங்களுக்கு வெளியிட்ட தரும். இப்ப பார்த்தோம்னா இலங்கை கல்விக் கொள்கையில ஒரு சிறிய பாய்ச்சலை ஏற்படுத்தி இருக்கோ என தெரியல. ஏன்னா பிரித்தானியாவில இன்றைக்கு வரைக்குமே 100% பரீட்சைகளை வைத்துத்தான் தகுதி தீர்மானிக்கப்படுகிறது. இப்ப இலங்கையும் கிட்டத்தட்ட இந்த காலனித்துவ முறையால பிரித்தானியாவோட கல்விக் கொள்கையை தான் வச்சிருந்தது. தற்பொழுதுதான் முதல் தடவையாக அடுத்த ஆண்டுல இருந்து அதுல இருந்து ஒரு டீவியேட் பண்ணி கொஞ்சம் வெளியில போற மாதிரி கிடக்கு. அதாவது 70% பரீட்சைகள், 30% செயல் திட்டம் என்று நினைக்கிறேன். அந்த என்டர்பிரினியர்ஷிப், தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிற விஷயங்கள்லையும் அது ஈடுபட்டிருக்க நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட பார்வை எப்படி இருக்கு?
ஆனா எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. இலங்கையில மாணவர்கள் கூடுதலான காலத்தை பாடசாலைகள் செலவழிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்திய மாணவர்கள் ஒப்பிடக்குள்ள அங்க +2 10+2 தான் இருக்குது. இங்கே 11+3 போகுது. அப்ப இலங்கை பாடசாலைல மாணவர்கள் 2 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் அதிகமாக செலவழிக்கிறார்கள். பல்கலைக்கழகத்துல 4 வருஷம் சிலபல அது ஆரம்பிப்பதெல்லாம் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் ஒவ்வொரு பீடங்களும் வேற காலங்கள். அதால இலங்கையில் உள்ள பட்டதாரிகள் வெளியே வரும்போது அவர்கள் 26, 27 வயதாக கூட போய்விடுகின்றது. இது பிராந்தியத்துல எப்படி இல்லை. எங்கட மிகப்பெரிய பிரச்சனை இது. இந்த வயது குறைந்த அடிப்படையில் வயதை குறைத்து பட்டதாரிகளை வெளியே அனுப்ப வேண்டும். கூடுதலான மாணவர்கள் பெற்ற 4,50,000 மாணவர்கள் காப்போத்த சாதாரண எடுத்தால் 2,80,000 பேர் தான் வேதத்துக்கு வருகிறார்கள். அப்ப 2 லட்சம் கிட்டத்தட்ட 2 லட்சமான மாணவர்கள் ஓயலுடன் வெளியேறுகிறார்கள். அப்ப அவர்கள் அப்படி போவதற்குரிய காரணங்கள் என்ன? அவர்கள் எல்லாம் இனி இந்த மேனுவல் லேபரஸா மாறி விடுவார்கள். ஆகவே இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அப்ப இதிலெல்லாம் இந்த சீர்திருத்தங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் இடையில உறுதித்தன்மை இருக்க வேண்டும். வெளிநாடுகள்ல ஆஸ்திரேலியாவில், கனடாவில், அமெரிக்காவில் இருக்கிற சில கல்வி முறைமைகளை இங்கே கொண்டு வர இயலாது. என்றால் எங்கட நாட்டின் நிலைமை வேற. சில பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைகள் என்ன படிக்கிறதே இலங்கையில தெரியாது. எந்த பல்கலைக்கழகத்துக்கு என்ன துறைக்கு அவர்கள் விண்ணப்பிக்கிறான்னு கூட தெரியாது. ஆசிரியர்களுக்கு கூட தன்னுடைய மகன், நான் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை எனக்கு தகவலை பற்றி தான் பேசுகிறேன். ஒரு ஆசிரியருடைய மகனுக்கு பல்கலைக்கழகத்துக்கு எப்படி விண்ணப்பிப்பன்னு தெரியவில்லை. ஆகவே இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அமெரிக்காட முறையையும் ஜப்பான் முறையையும் இங்கே கொண்டு உடனடியாக அமல்படுத்த இயலாது. நாங்கள் படிப்படியாக போகணும். முன்னுரிமையை தெரிவு செய்யப்பட வேண்டும். மிக முக்கியமா பல நாடுகள் இருக்கிறேன் சொன்னால் பாராளுமன்றத்தில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த கல்வி முறையில மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு அரசாங்கம் இதை செய்யுமாக இருந்தால் அடுத்த அரசாங்கம் இதை மாற்றிவிடும். இதான் கடந்த காலத்துல இடந்தது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மிக முக்கியமான கல்வி போன்ற மிக சீர்திருத்தங்களை எல்லா கட்சிகளும் சேர்ந்து பாராளுமன்றத்துல அந்த அரசியல்வாதிகளும் நிபுணர்களும் சேர்ந்துதான் இந்த மாற்றத்தை செய்ய வேண்டும். அதை நாடு ஏற்றுக்கொள்ளும். அதான் நிலைபெறான சீர்திருத்தமா இருக்கும். இப்ப என்றால் இப்ப இந்த வரவு செலவு திட்டத்துல மிக முக்கியமான அம்சம் அல்லது ஒரு பாய்ச்சல் என்றே சொல்லக்கூடியது நீங்கள் சொன்ன அந்த 3T தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்களா? அது உண்மையிலேயே ஒரு பாரிய பாய்ச்சலா அல்லது அது என்னன்னு எனக்கு விளங்கல. இல்ல, இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை. ஏனென்று சொன்னால் பல்வேறுபட்ட விஷயங்களை சொல்லலாம். இந்த நாடு கல்வியில இலவசமா கொடுத்தது, சுகாதாரமா கொடுத்தது, மலையக மக்களுடைய உழைப்பு, அந்த பெருந்தோட்டத்துறை மிக இருந்தபடியால தான் எல்லாருக்கும் இது பல நாடுகளால் செய்ய முடியவில்லை. நான் இதே உகண்டாவில் நிற்கும் போது உணர்ந்து கொண்டேன். இலங்கை இலவச கல்வியையும் இலவச சுகாதாரத்தையும் 40களிலே கொடுத்ததுக்கு காரணம் எங்களை பெருந்தோட்டம் மிகை. அந்த மக்களுக்கு நன்றி உணர்வுகளா இருக்க வேண்டும். பல நட்டமடை நிறுவனங்களை அரசாங்கம் தான் பராமரிக்கின்றது. இப்ப பல நட்டமடை நிறுவனங்களுடைய தொழிலாளர்கள் போனஸ் பெற்றதும் இருந்தது. ஆகவே இந்த மலையக தொழிலாளர்களுக்கு இந்த தரம் அரசாங்கம், கம்பெனிகளும் 200 ரூபாய் நினைக்கிறேன், அரசாங்கமும் 200 ரூபாய் கொடுக்க போகின்றது. ஆகவே இது பொருளாதார ரீதியில அரசாங்கத்துக்கு சில சுமையை ஏற்படுத்தால் இது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய விஷயம். என்றால் இலங்கையில வறுமை கூடிய மாவட்டங்கள் உங்களுக்கு தெரியும். முல்லைத்தீவு, கிளிநொச்சி தாண்டி நுவரெலியா, பதுள்ள, ரத்தினபுரி இதெல்லாம் பெருந்தோட்டத்துறை, விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள். ஆகவே அரசாங்கம் பெருந்தோட்டம் அங்க நுவரெலியாவில தான் வறுமையும் அதிகமா இருக்கின்றது. ஆகவே அந்த மக்களுக்குடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும், சம்பளம் அதிகரிக்கப்படத்தான் வேண்டும். இதுக்கு அரசாங்கம் சில பாதுகாப்பு ரீதியான சுமைகளை எதிர்கொள்வது தவிர்க்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இல்ல அது நிச்சயமா அது உண்மையா நீண்ட காலத்துக்கு முதலே செய்யப்பட்டிருக்கணும். அது இன்றைக்காவது செய்ய முன் வந்தது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா இன்றைக்கும் அந்த இடைவெளி நிறையத்தான் இருக்கு நினைக்கிறேன். சாதாரணமாக மலையத்துக்கு வெளியில ஒரு கூலி தொழிலாளிக்கு கூட இன்றைய சம்பளம் கிட்டத்தட்ட 2,500 ரூபாயில இருந்து 3,000 வரைக்கும் வந்துடுது. ஆனா அப்போட ஒப்பிடும் பொழுதே இது இன்றும் அது கிட்டத்தட்ட குறைவா, அது ஒரு பெரிய பாய்ச்சலாக இல்லையோ? பெரிய பாய்ச்சலா இல்லை தான் உண்மை. அது உண்மையா போதாது. ஆனால் அது தனியார் துறை கம்பெனிகளா இருக்கிறபடியால தான் அரசாங்கத்துக்கு பிரச்சனையா இருக்கின்றது. அரசாங்க துறையா இருந்தால் நட்டமடைந்தாலும் நீங்க சொல்லுவது சரி, அரசாங்கம் கூடி கொடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துரு. ஆனா இதெல்லாம் தனியார் கம்பெனி கீழே தொழிலாளர் இருக்கும் போது இலங்கையில இது இல்லை. ஒரு தனியார் துறை நிறுவனங்களுக்கு தனியார் துறை கம்பெனியும் சம்பளம் கொடுக்குது, அரசாங்கமும் கொடுக்குது என்பது இலங்கையில இல்லை, வரலாற்றில் இல்லை. இந்த அரசாங்கம் தான் அதை பரிசிக்கின்றது. ஆகவே அது ஒரு சிறிய தொகையா இருந்தாலும் இது வரலாற்றுல முதலாவது பரீட்சைன்னா நான் சொல்லுவேன். அரசாங்கம் இதை பரிசித்து பார்க்கின்றது. ஏன்னா வரலாற்றுல இது இல்லை. முக்கியமான ஒரு முயக்கம் தான் அது. அடுத்தது இப்ப அண்மையில வெளியிடப்பட்ட புள்ளி விவர சனத்தொகை கணக்கெடுப்பை பார்க்கின்ற பொழுது இந்த மலையக தமிழர்களுடைய வீதாசாரம் 2.5 அந்த மிக குறைந்த அளவாகத்தான் காணப்படுது. அப்ப ஒரு காலகட்டத்துல மிக அதிகமாக அந்த வீழ்ச்சி பாரதூரமானதாக இருக்குது. இது என்ன நடந்ததுன்னு நீங்க கருதுறீங்க?
இந்த வீழ்ச்சி? நான் பல பல நண்பர்களுடன் பேசின போது அவர்கள் கொழும்புக்கு வந்தவர்கள் பெரும்பாலும் நிறைய பேர் இந்திய வம்சாவளி என்று சொல்வதை தவிர்த்து அவர்கள் தங்கள் இலங்கை தமிழர் என்று கூடுதலாக பதிந்திருப்பதாகத்தான். நான் மலையகத்தில் ஆய்வு செய்த போது நான் கண்ட உண்மை, இந்திய வம்சாவளி என்பதை சில அதிகாரிகள், தமிழர் அல்லாத அதிகாரிகள், இந்திய தமிழர்கள், அதாவது இந்தியாவை சேர்ந்தவர்கள், இந்திய பிரஜை என்று கருதுகிறார்கள். அந்த ஒரு பார்வை இருக்கின்றது. ஆகவே பல மக்களுக்கு, மலையக மக்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். அது தங்களை இந்திய பிரஜையா பார்ப்பது, இந்திய பிரஜையாக நினைப்பது பிழையா இருக்கின்றது. ஆகவே அவர்கள் என்றால் வடகிழக்கு ஒப்பிடும் போது மலையகத்திலிருந்து புலம்பெயர்வு குறைவா இருக்கின்றது. அப்ப வடகிழக்கில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தால் அது தெளிவானது, காரணம் தெளிவானது, புலம்பெயர்வு. ஆனா மலையகத்திலிருந்து மேற்கு நாடுகளை நோக்கி நிரந்தரமான புலம்பெயர்வு இருக்கவில்லை. அவர்கள் ஏனைய பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே கொழும்பு போன்ற மற்ற பிரதேசங்களுக்கு வந்தவர்கள் தங்களை மாற்றி பதிந்திருக்க கூடும். ஏன்னா வீழ்ச்சி இவ்வளவு வருவதற்கு காரணமே இல்லை. ஒரு காரணம். இன்னொரு வன்னி பகுதியில வாழ்கிறவர்கள்ல கிட்டத்தட்ட 40% மலைய தமிழர்கள் என்றுதான் சொல்லப்படுது. ஆனால் அங்க என்னுடைய நண்பர்களோடு இது தொடர்பாக உரையாடிய பொழுது கூட அவர்கள் தங்களை மலைய தமிழர்களாக இனம் காணவில்லை. அவர்கள் தங்களை வன்னி தமிழர்களாகத்தான் இந்த மாற்றம் ஒன்று அங்க நிகழ்ந்திருக்குது. இப்ப இவர்கள் தங்களை அவ்வாறு அடையாளம் காணாம தவிர்க்கிறது ஒரு சமூக பிரச்சனையை கொண்டு வரும். அதாவது மலைய தமிழர்கள் இத்தனை வீதம் வாழ்கின்றார்கள் என்று தெரிந்தால்தானே அவர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவமோ அல்லது அவர்களுக்கான வேறு ஏனைய விஷயங்களோ சாத்தியமாக இருக்கும். அதை நீங்கள் என்னென்று பாக்குறீங்களா? எனக்கு இது ஒரு குழப்பமாவே இருக்குது. அப்படி மலைய தமிழர்கள் என்று கட்டாயம் பதியணுமா? அப்படி பதியாட்டி பரவாயில்லையா? எப்படி பாக்குறீங்க நீங்க? இதுல பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு. ஒன்று அரசியல் ரீதியான பிரச்சனை, இன்னொன்று பொருளாதார ரீதியான பிரச்சனை, அடுத்த 3 நிர்வாக ரீதியான பிரச்சனை. நான் சொன்னது போல பல மலையக நண்பர்கள் என்னிடம் சொன்னது, அந்த பிறப்பு பதிவு எல்லாம் பதியும் போது, நேர்முக பரீட்சைக்கு போகும்போது அவர்கள் புறக்கணிக்கப்படுவது, நீங்கள் இந்திய பிரஜை என்று சொல்லப்பட்டதெல்லாம் வரலாறு நடந்திருக்கு. ஆக அவர்களுக்கு அந்த இந்திய பிரஜை அடையாளம் பலருக்கு ஆபத்தை அல்லது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் சொல்லுவது போல அந்த அடையாளத்தை இழக்கும் போது அவர்களுக்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால், மலையக தமிழர்களுக்கு என்று சில திட்டங்கள் இருந்து அவர்களுக்கு வரலாற்று ரீதியாக நன்மை கிடைத்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பாதிப்பு வரும். ஆனா அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை. மலைய தமிழ் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் சில திட்டங்கள், அந்த ஒதுக்கு போன்ற விஷயங்கள் இல்லை. இப்ப அப்படி இருந்திருந்தால் அந்த மக்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். ஆனா அவர்களுக்கு ஒப்புட்டளவில் பார்க்க போனால் பொருளாதார ரீதியான பாதிப்புகள் அதிகமா இருக்குது. அரசியல் ரீதியாக கூறுவது நல்லா இருந்தாலும் பொருளாதார ரீதியான பாதிப்புகள் இருக்கு. அதை அவர்கள் உணர்ந்திருக்க கூடும். தலைமுறைகளாக உணர்ந்து தங்களுக்கு இது நன்மைகளை விட பாதிப்பு தான் கூட வருகிறது என்பதை அறிந்து இந்த நிலை மாற்றத்துக்கு வந்திருக்க கூடும். அடுத்து இன்னொன்று இருக்கு. வன்னியை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 40% மலைய தமிழர்களாக இருந்த பொழுதும் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தவிட்டால் கூட அங்க மலைய பிரதிநிதிகள் என்று சொல்றதுக்கு யாரும் இல்லை. அதாவது வன்னிக்கு புலம்பெயர்ந்த மலைய தமிழர்களுடைய பிரதிநிதிகள் என்று இதுவரைக்கும் யாரும் தெரிவு செய்யப்படவில்லை. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற போலையும் தெரியல. இது என்னன்னு நாங்கள் கவுண்டர் பண்றோம். என்னன்னா, நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகள்ல சிறுபான்மையினர்களாக வாழ்கின்றோம். பிரித்தானியாவை பொறுத்தளவுல இலங்கை தமிழர்கள் சிறுபான்மையினர். அப்ப எங்களுடைய இந்த புள்ளிவிவர கணக்கெடுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் ஆசியர்களாகத்தான் பதிவு செய்யப்படுகிறோம். ஆனால் இப்போவும் தமிழ் மக்கள் மத்தியிலேயே ஒரு கோஷம் ஒன்று எழுகிறது, எங்களை பிரித்தானிய தமிழர்கள் என்றாவது மார்க் பண்ணுங்க. அப்ப அதைத்தான் நான் வன்னியில பார்க்கிறேன். இதை என்னென்று கையாள முடியும்? அவர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் நீங்க சொல்லுவது ஒரு வகையில பார்க்க போனால், இப்ப வன்னி என்று வரும் பொழுது அங்கே ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பெறக்கூடிய தொகை அவர்களிடம் இருக்குது. அந்த பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் அது குற்றச்சாட்டு தான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆனால் வடகிழக்கை பாரம்பரியமாக கொண்ட மக்களை விட இவர்கள் குறைந்த எண்ணிக்கையாக இருக்கிறார்கள். ஆனால் குறைந்த எண்ணிக்கையெல்லாம் இருக்கிறார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட தெரிவு செய்யக்கூடிய வாக்கு இல்லை என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டு பொருத்தமற்றது. ஆனால் அவர்கள் கணிசமாக வாழ்ந்து மாவட்ட ரீதியா எல்லாம் வேண்டாம், வன்னி பல மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு தேர்தல் மாவட்டம். அப்ப வன்னி தேர்தல் மாவட்டம் என்று வரும்போது வன்னியில் அவர்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது மறுதளிக்கப்பட்டால் அது குற்றம் தான். ஆனா அவர்கள் அதுல நான் நினைக்கிறேன் அந்த கூடுதலான இளைஞர்கள் அந்த வடகிழக்கு பாரம்பரிய கட்சியோட இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்திய வம்சாவளி மக்கள் என்பதற்காக மறுதளிக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
இப்ப என்னென்ன இந்த வரவு செலவு திட்டத்துல நீங்கள் சொன்ன இன்னொரு விடயம், அதுக்கு முதல் போறதுக்கு முதல் இந்த புள்ளிவிவர சனத்தொகையில எடுத்தார் மலையக தமிழர்களும் தங்களை இலங்கை தமிழர்களாக பதிவு செய்கின்ற பொழுது, அப்ப தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வீழ்ச்சி என்று பார்க்க பூர்வீக இலங்கை தமிழர்களுடைய எண்ணிக்கை நாங்கள் நினைத்ததை காட்டிலும் கூடுதலாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்றதுதான் உண்மை. அப்ப கடுமையான வீழ்ச்சி என்றால் அது வடகிழக்கு மாவட்டங்கள்ல இருந்து புலம்பெயர்வு மிக அதிகமா இருக்குது. இப்ப இந்த வடகிழக்கு மாவட்டங்களை கூட தக்க வச்சு கொண்டு இருக்கிறது வன்னியில இருந்து வந்த மலையக தமிழர்கள் தான். அந்த மலையக மக்கள் அதுக்குள்ள வராம இருந்திருந்தால் அந்த வீழ்ச்சி பாரதூரமா இருந்திருக்கும், மிக பாரதூரமாக இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் பாக்குறோம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாக்குறோம், அதுல கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருந்திருக்க வேணும். குறைஞ்சபட்சம் 15 லட்சம் தமிழர்கள் யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு இருந்திருக்கணும். ஆனா எங்களுக்கு இருக்கிறது 6-7 லட்சம் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அதே போல கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களை எடுத்தால் இந்த சனத்தொகை வீழ்ச்சி காட்டப்படையில. அந்த சனத்தொகை கிட்டத்தட்ட சில 10,000 என்றாலும் கூடி இருக்குது. உண்மையிலேயே இந்த இடவெளியை நிரப்பி வச்சுக்கிறது மலையக தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதை நான் நினைக்கிறேன், எவ்வளவு தமிழர்கள் இதை புரிஞ்சு கொள்றார்களோ தெரியல. ஆனால் அது அந்த நிலைமை ஒன்று இருக்குது. கிழக்கு மாநிலத்திலும் இந்த வீழ்ச்சி இருக்கின்றது, கடுமையா இருக்கின்றது. இன்னொரு விஷயம், யாழ்ப்பாணம் 80ஆம் ஆண்டுகள்ல யாழ்ப்பாண நகரம் கொழும்பு மாநகரத்துக்கு அடுத்ததாக 2வது பெரிய நகரமா இருந்திருக்கு சனத்தொகை அடிப்படையில். இன்று 14வது இடத்தில் இருக்கின்றது. ஆகவே அந்த புலம்பெயர்வுல தாக்கத்தை நீங்க பார்க்கலாம். இப்பொழுது இன்னொரு இதுல நாங்கள் கூடுதலா சேர்க்க வேண்டும். இப்ப யாழ்ப்பாணம் கூடுதலான புலம்பெயர்வை சந்தித்தாலும் வடக்கு சந்தித்தாலும் இப்பொழுது கிழக்கு யுத்தம் முடிந்த பிறகுதான் பாரதூரமான அந்த புலம்பெயர்வை சந்திக்கின்றது. ஆரம்பத்தில் இருந்தாலும் மிக கடுமையான புலம்பெயர்வு யுத்தம் முடிவடைந்த பிறகு. ஆகவே அதெல்லாம் அந்த புள்ளி விவரங்கள்ல தெளிவா தெரியுது. இப்ப இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்துல 2 மாசம் தாங்குமா, 3 மாசம் தாங்குமா, அடுத்த 1 வருஷத்துக்கு நிக்குமா என்ற எல்லாம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இப்ப அதுல இருந்து பார்க்கக்குள்ள இன்றைக்கு இந்த மாற்றங்கள், இந்த வரவு செலவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதெல்லாம் என்னத்தை காட்டுது அவர்களுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும்? குறிப்பாக ஜனாதிபதியிட நெருங்கிய ஆலோசகர்கள் ஒரு சிறப்பான கொள்கையை கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊழலற்ற ஆட்சியை வழங்க வேண்டும், அதுக்கான எல்லா அமைச்சர்களும் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் எல்லாம் அந்த குற்றச்சாட்டு இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த இயலுமை போதாமல் இருக்கின்றது என்பது அது உண்மைதான். ஆனால் ஜனாதிபதியும் அவருக்கு நெருங்கிய அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் ஒரு சிறந்த பார்வையை வைத்திருக்கிறார்கள். ஆகவே நான் என்னுடைய நண்பரிடம் கூறுவது உண்டு, இதே மாதிரி வரவு செலவு திட்டம் இப்ப உங்களுக்கு தெரியும், IMF வெளியேறிய பிறகு 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம், 28ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எல்லாம் அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டது, கடுமையான சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டது 3 கட்டங்களாக. முதல் கட்டம் 2025 கிடைச்சது, 26 அடுத்த கட்டம் வழங்கப்படுது. ஆகவே இன்னுமே உங்களுக்கு மலையக மக்களை இப்பொழுது அரசாங்கம் ஒரு புதிய இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கின்றது, வரலாற்றில் முதல் தடவை. அதே மாதிரி கணிசமான சம்பள அதிகரிப்பு. 27ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் IMF இல்லாத போது மிகப்பெரிய மக்கள் நலன் திட்டங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்துமா இருந்தால் அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கத்தை தோற்கடிப்பது மிக கடினம். அதே நேரம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு இந்த அரசாங்கம் இன்னும் உள்ளாகவில்லை, ஜனாதிபதி உள்ளாகவில்லை, கடந்த கால தலைவர்கள் மாதிரி உள்ளாகவில்லை. அதுவும் அவர்களுக்கு ஒரு மிகவும் சாதகமா இருக்கின்றது. இப்ப அன்னையில ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன், அங்க இல்ல சிங்கள மக்களை பேட்டி காண்கின்றார்கள். எனக்கு சிங்களம் பெரிய அளவுல தெரியாது, ஆனா நான் விளங்கி கொண்ட அளவுல ஒவ்வொருத்தருமே இப்ப தங்களுக்கு சலுகை பிரச்சனை இல்லை, விலை மாற்றம் எல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்ப ஊழல் இல்லை, கொள்ளை அடிக்கை இல்லை, ஆனபடியா நாங்கள் சாமானுக்கு ஒரு கொஞ்சம் காசை கூட கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த அரசாங்கம் பரவாயில்லை, அந்த தன்மையை நீங்கள் பாக்குறீங்களா? அல்லது? உண்மை, குறிப்பாக மக்கள் அச்சமடைந்திருந்தார்கள். இந்த போதவஸ்து பாவனை எல்லா நாடு முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனை எது என்று நான் மக்களிடம் கேட்டால், நான் வடகிழக்கில் எல்லாம் நான் கேட்டால், முதலாவது பிரச்சனை அவர்கள் சொல்லுவது போதவஸ்து மதுப்பாவனை. ஆகவே அதுல இந்த அரசாங்கம் தீவிரமா இருப்பது மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. இது கடந்த காலத்துல மிக மோசமாகிவிட்டது, நாட்டு இளமை மிக மோசமாயிருக்கின்றது. உல்லாச பயணம் வளர அதுவும் வளர்ந்து விட்டது. அரசியல்வாதிகள் எல்லாம் பிரச்சனையா இருக்கின்றது, மிக மோசமா இருக்கின்றது. ஆகவே அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கும் போது நிச்சயமாக மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நான் கனடாவிலேயே என்னுடைய நண்பர்கள் ஜனாதிபதி மீதான அவர்களுடைய விமர்சனங்கள் சாதகமா இருக்குது. அவரை ஒரு சாதகமா தான் பார்க்கிறார்கள். ஆகவே அது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. நாடு தாண்டி வெளிநாடுகளில் வாழ்ற இலங்கையர்கள் கூட இந்த ஜனாதிபதி மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருப்பதை நான் கண்கூடாக கண்டேன். ஏன்னா இந்த எரிக் சோல்ஹெய்ம் நினைக்கிறேன் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட புதிது வந்த உடனே அவர் சொன்ன கருத்தொண்டு இப்பவும் ஞாபகம் இருக்கு.
சொன்னார் இலங்கையில நடந்த மாற்றத்தை பற்றி அமெரிக்கர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பண்பு என்று, அந்த அரசியல் மாற்றம். அப்ப அங்க மேற்குலகத்திலேயும் அது சம்பந்தமான ஒரு வரவேற்பு இருக்கிறதாகத்தான் படுகிறது. இப்ப என்ன 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 என்றால் இந்த அரசியல் நகர்வு இலங்கையை ஒரு 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 கட்சி ஆட்சி முறைக்குள்ள கொண்டு வந்துடுமா என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கா? அப்படி இருக்கா? அப்படி அது அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம்? இந்த அரசாங்கம் இதே திசையில ஒரு கட்சி ஆட்சி என்றதை விட எப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது? ஏன் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை நீண்ட காலமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தோற்கடிக்க முடியாமல் இருந்தது? ஏன் சிங்கப்பூரில் லீ குவான் யூ அசைக்க முடியாமல் இருந்தது? என்ற ஒரு அரசாங்கம் மக்கள் எதிர்பார்ப்பை விட அதிகமாக செய்யுமாக இருந்தால் அந்த அரசாங்கம் தோற்கடிக்கப்பட முடியாது. படிப்படியாக எதிர்கட்சிகள் செயலாக்கும். ஆட்சியில் உள்ளவர்கள் மிக மோசமாக செயற்பட்டு மக்கள் விருப்பங்களுக்கு எதிராக நடந்தால் ஏன் பிஜேபியை இந்தியாவில் தோற்கடிக்க முடியவில்லை என்றால் மக்களுடைய விருப்புகளுக்கு பெரும்பான்மையான மக்கள் விருப்புக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கம் செயற்படுமா இருந்தால் எதிர்கட்சியாக வெற்றி பெற முடியாது. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்புக்கு மாற்றாக எதிர்ப்பை சம்பாதித்தால் நிச்சயமாக இலங்கையில ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆகவே ஆட்சி எவ்வாறு செல்லுகின்றது என்பதை பொறுத்துதான் தேர்தல் முடிவுகள் அமையும். இப்ப இன்னொரு கேள்வி என்னென்னால் இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கின விஷயங்கள்ல நான் உண்மையிலே அதை என்னால பார்க்க முடியலாம் பச்சுது. இப்ப ராணுவ விஷயங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, கல்வி சுகாதாரம் போன்றவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போன்ற விஷயங்களை ஒப்படைக்கல நீங்கள் எப்படி பாக்குறீங்க? ராணுவ தளபாடங்களுக்கு இன்னமும் அதிக நிதி ஒதுக்கப்படுகிறதா? இதை குறைக்கிறதுல பிரச்சனை இருக்கு? ஏன் அதுகள்ல மாற்றத்தை அரசாங்கம் செய்யல? ஏன்னா நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு எதிராக போய் போராட யுத்தம் நடத்த போறேன், அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கக்குள்ள அரசாங்கம் ஏன் இதுகள்ல கை வைக்கல? அப்படி அதை பற்றி என்ன சொல்றீங்க? இது எல்லோரும் குற்றச்சாட்டு ஒருபடியும் நீங்கள் சிறந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். யுத்த காலத்துல பாதுகாப்பு அமைச்சு தான் மிகப்பெரிய அமைச்சு. இப்பொழுது முதலாவது அமைச்சு நிதி அமைச்சு வந்து விட்டது. இரண்டாவது உங்களுக்கு தெரியும் சுகாதார அமைச்சு இருக்கின்றது, நெடுஞ்சாலை அபிவிருத்தி அமைச்சு இருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் பாதுகாப்பு அமைச்சு வருகின்றது. அப்ப பாதுகாப்பு அமைச்சரை ஒதுக்கீடு ஒப்பிட்ட அளவில் மற்ற அமைச்சரை விட குறைக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பார்த்தால் நீங்க 2 பிரிவுகள் அங்க இருக்கிறது. ஒன்று மூலதன செலவு, அடுத்தது நடைமுறை செலவு. மூலதன செலவு தான் இந்த ஆயுதங்கள் வாங்குவது, தளபாடங்கள் வாங்குவது, விமானங்கள் வாங்குவது, யுத்த விமானங்கள், கடற்படை கப்பல் வாங்குவது மூலதன செலவு. இங்கே இருப்பது மிகப்பெரிய தொகை நடைமுறை செலவுக்கு ஒதுக்கப்பட்டது. சம்பளம் கொடுக்கறதுல சம்பளம். மற்றது உங்களுக்கு தெரியும் இலங்கையில இலவச உணவு வழங்குவது இராணுவத்தினர், அத முப்படையினர், சிறைச்சாலை, வைத்தியசாலைகள். அப்ப இராணுவத்துக்கு 50 பில்லியனுக்கு அதிகமான தொகை உணவுக்கே போய்விடுகின்றது. என்ற அவ்வளவு பேரை வச்சு பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அவருடைய சம்பளங்கள், மற்றது உணவு, இந்த நடைமுறை, நான் இதை நியாயப்படுத்தி இந்த தொகையை பார்த்தால் நடைமுறை செலவுக்கா மூலதன செலவுக்கான நடைமுறை செலவு தான் போகுது. அப்படின்னா ஒரு வீட்டளவில் அது குறைக்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது. ஆளணிகள் புதுசா சேர்க்கப்படவில்லை. ஆளணிகள் அதாவது யுத்த காலத்தில் நடந்த மாதிரி இருக்கவில்லை. அப்ப இருப்பவர்கள் ஓய்வு பெறும் போது அதுக்கு மாற்றீடாக புதியவர்கள் பெரிய அளவில் வருவதாக இல்லை. குறைய இன்னும் குறையும். இல்ல அதான் என்ன வடக்கு கிழக்குல உள்ள தமிழ் மக்களும் ஒன்றை பார்க்கணும் என்றால் இராணுவத்தின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 100,000க்கு மேல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 வரைக்கும் 70% குறைக்கப்படலாம் என்றதான். அடுத்த சில ஆண்டுகள்ல அது 70% வரைக்கும் குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் ஏற்பாடுகள் சொல்லுது. அப்படி ஓய்வு பெறுவதற்கு ஏற்ப புதியவர்கள் வரவில்லை. பெரிய அளவில் ஆட்சி ஏற்படம் வரவில்லை. அப்படி வருகின்ற பொழுது அவர்களுடைய கையிருப்பில் உள்ள காணிகள் மற்றும் அவர்களுடைய விஷயங்களும் கைவிடப்படும். அது ஒன்று. இன்னொன்று விஷயம் என்னென்றால் யுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் படிப்படியாக வெளியேறும் போது புதியவர்களுக்கு கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆகவே அரசாங்கம் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவித்து ஆக வேண்டும். அது நடக்க வேண்டும். அப்ப நான் நினைக்கிறேன் இந்த ஒரு முடிவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். 2 கேள்வி இருக்கு. என்னென்றால் ஒன்று, குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்துல முக்கியமான 3 விஷயங்கள் என்று நீங்க எதை சொல்லுவீங்க? ஒன்று, ஒரு ஒழுக்கத்தன்மை. ஒரு நிதியை பயன்படுத்துவதில் ஒரு ஒழுக்கத்தன்மை உருவாக்கப்பட்டது. கடந்த காலத்துல இலங்கை ஒரு பேட் பாய் அப்படிதான் இருந்தது. என்றால் உரிய துறைகளுக்கு செலவு செய்யாமல் தேவையற்ற துறைகளுக்கு செய்தவை, அது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த டிஜிட்டலைசேஷன் மிக முக்கியமானது அடையாளம் காணப்படுது. அடுத்த கல்வி சுகாதாரத்துக்கு மிகப்பெரிய முக்கியம் கொடுக்கப்படுகின்றது. கல்விக்கும் ஓரளவுக்கு வருகின்றது. ஆகவே இந்த 3 தான் நான் பெரிய அளவில் பார்க்கிறேன். உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் பாரிய கவனம் செலுத்தப்படுகின்றது. அதையும் நான் பார்க்கிறேன். ஒரு பொருளியல் துறை விரிவுரையாளராக, அதன் தலைவராக நீங்கள் ஜனாதிபதிக்கு என்ன ஆலோசனையை கொடுப்பீங்க அடுத்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும்? உதாரணமாக லீ குவான் யூ சொல்றார், இந்த தன்னுடைய நாடு மிகப்பெரிய வெற்றியை கண்டது காரணம் சிறந்த அமைச்சர்கள், அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த அதிகாரிகள்.
ஆகவே இவ்வளவு காலமும் ஜனாதிபதி இருந்திருக்கார்கள். ஒரு ஒரு ஒனஸ்டி மிக முக்கியம். நேர்மைத்தன்மை, திறமை இருக்குமாக இருந்தால் நேர்மை, திறமை, அடுத்தது யதார்த்தவாதியாக ஜனாதிபதி தன்னை மிகப்பெரிய அளவில் வழிகாட்ட வேண்டும். இப்பொழுது அந்த குற்றச்சாட்டு வரவில்லை. அந்த மூன்றையும் வச்சுதான் சிங்கப்பூர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. யதார்த்தவாதியா இருக்க வேண்டும், நேர்மையாளராக இருக்க வேண்டும், திறமையாளராக. அவருக்கு பக்கபலமாக அமைச்சிருக்கணும். அமைச்சர்களை அவர் உரிய முறையில் தெரிவு செய்ய வேண்டும். அதிகாரிகளை சரியான முறையில் தெரிவு செய்தால் இந்த நாடு நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு போகும். கடைசி கேள்வி, தமிழ் மக்களுடைய தலைமைகளுக்கு இந்த விஷயங்கள் தொடர்பாக, இலங்கை என்ற இந்த விஷயம் தொடர்பாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது கடந்த காலத்துல ஒரே விஷயங்களை நாங்கள், அதாவது அரசியலை மட்டும் நாங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லவில்லை, பேச வேண்டும். தமிழ் மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனையையும் அவர்கள் பேச வேண்டும். அது இலங்கை அரசாங்கம் என்பது தமிழ் மக்களுக்கானது, சிங்கள மக்களுக்கானது, முஸ்லிம் மக்களுக்கானது. ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குது. ஆகவே இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது அது சலுகை என்பதை வரவிலக்கணப்படுத்துவதை தமிழ் அரசியல்வாதிகள் கைவிட வேண்டும். எங்களுக்கு அதில் பங்கு இருக்குது, தமிழ் மக்களும் அதுல பங்காளர்கள். ஆகவே அபிவிருத்தியில அவர்களுக்கும் பங்கு இருக்கின்றது, அது செயற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே ஒரே அரசியல் மட்டும் பேசிக் கொண்டிருந்தால், பொருளாதாரத்தை பார்க்காமல், தமிழ் மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகளை பார்க்காமல் வெறும் அரசியலே இருந்தால் அது தோல்வியை தரும். அடுத்த தேர்தலையும் இதே மாதிரி தோல்வி வரக்கூடும். ஆகவே ஒரு ஒரு யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு அரசியலும் பேச வேண்டும், பொருளாதாரமும் பேச வேண்டும், தமிழ் மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகளையும் பேச வேண்டும். அதுக்கு அரசாங்கத்துடன் பேசித்தான் ஆக வேண்டும் என்ற அந்த புள்ளியோட நான் நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நாங்கள் எதிர்காலத்துல தொடர்ந்தும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம். இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பாக உரையாடிக் கொள்வோம். உண்மையிலேயே நிறைய கேள்வி இருக்கு. அமெரிக்காவும் கடன் வாங்குது, நாங்களும் கடன் வாங்குறோம், இந்த பிரச்சனை பற்றி. ஆனா இப்போ ஒரே நேரத்தில் இவ்வளத்தையும் கதைக்கலாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு வந்து உங்களுடைய கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு அழைப்புக்கு நன்றி.